ஹாய், இன்னைக்கு நம்ம வெந்தயக்கீரையை வச்சு வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த கீரையை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயக்கீரையை நல்லா பொடியாக நறுக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா மாவு போட்டுக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கப்பு கடலை மாவு, இதான் ரேஷியோ. இந்த ரேஷியோவில் நமக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஜீரணத்துக்காக கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த கீரையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரியே எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம சப்பாத்தி இட்டுக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி இடுவோமோ அதே மாதிரி உருண்டைகளாக எடுத்து நல்லா மெல்லிசாக இட்டுக்கணும். கீரை இருக்கிறதுனால எவ்வளோ அளவுக்கு மெல்லிசாக இடுறோமோ அந்த அளவுக்கு டக்குன்னு வெந்துடும். ஸோ நல்லா மெல்லிசாக இட்டுக்கோங்க. இதில் கீரை சேர்க்கும் போது நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். அப்போ தான் மாவோடு சேர்ந்து பிசைஞ்சு வரும், இடும்போதும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம சாப்பரில் போட்டு கூட நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம நல்லா மெல்லிசாக இட்டாச்சு. இதை நம்ம தவாவில் போட்டு வாட்டி எடுத்துக்கலாம். அடுப்பில் தவா போட்டு சூடு பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் நெய் ஃபஸ்ட்டு ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இட்ட சப்பாத்தியை போடணும். அதுக்கப்புறமா 2 சைடும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சைடும் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி அகைன் வாட்டிக்கணும். இப்போது இந்த சப்பாத்திலேயே நம்ம உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ தொட்டுக்க எதுவும் தேவைப்படாது. மாங்காய் ஊறுகாய் இல்லை மாங்காய் தொக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ரைத்தா வச்சுக்கலாம். வெங்காய ரைத்தா, பைனாப்பிள் ரைத்தா இல்லை பூந்தி ரைத்தா கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் பூந்தி ரைத்தா கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சப்பாத்தி 1 வாரம் ஆனாலும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ஸோ நம்ம எங்கேயா ட்ராவலுக்கு போகும்போது இந்த சப்பாத்தி எடுத்துகிட்டு போய்க்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் வெந்துடுச்சு. அகைன் நம்ம நெய் ஊற்றி 2 பக்கம் வாட்டி எடுத்துட்டா நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.